Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala Rasulil Kareem wa alihi wa sahbihi ajma'in. Ya ayyuhan nasu ttaqu rabbakum alladhi khalaqakum min nafsin wahida wa khalaqa minha zawjaha wa batha minhuma rijalan kathiran wa nisaa wattaqullaha alladhi tasaaluna bihi wal arham innallaha kana alaykum raqiba. Allahumma salli ala Muhammadin wa ala ali Muhammadin kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Rabbi israh li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani wa yafqahu qawli. அகிலத்தார் அனைவருக்கும் அருள் புரியும் அல்லாஹுடைய கிருபையினால இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்துல உங்களுடைய வேலைகளுக்கும் மத்தியில் மலக்குகள் கூடியிருக்கும், அல்லாஹுவை நினைவு கூறும் இந்த சந்தர்ப்பத்தில் ஒன்று கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய அருளும் அவனுடைய ரஹ்மத்தும் கிடைக்க துவா செய்தவளாக ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணங்களை பத்தி தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த வரிசையில இன்னைக்கான தலைப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருள் வடிவானவர். அருள் வடிவானவர் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு ஒரு உருவமாக வாழ்ந்து விட்டு போயிட்டாங்க. அவங்க எப்பேற்பட்டவங்க? இறைவனோட புறத்திலிருந்து அவங்களுக்கு நிறைய அருள் பெற்றவர்களாக, அந்த அருளை கொண்டு மக்கள்கிட்ட அருளே வடிவாக தன்னுடைய எல்லா நற்குணங்களையும் ஒரு முழு வடிவாக வாழ்ந்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வழிகாட்டிட்டு போயிருக்காங்க. அவங்க எப்படி வாழ்ந்தாங்க? அவங்களுக்கு என்னென்ன பொறுப்புகள்ல அவங்க சிறந்து விளங்குனாங்க? ஒரு சிறந்த தலைவராக, ஒரு சிறந்த போதனையாளராக, ஒரு சிறந்த குடும்ப தலைவராக, உன்னத தோழராக, மிகப்பெரிய போர் வீரராக, ஒரு நேர்த்தியான போர் தளபதியாக, ஒரு திறமிக்க நிர்வாகியாக, மாபெரும் கருணையாளராக, வாரி வழங்கும் வள்ளலாக, நீதியை நிலைநாட்டும் நீதியாளராக, இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு எல்லா பொறுப்புகள்லையும் ரொம்ப சிறப்பா நமக்கு முன்னோடியா வழிகாட்டிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு வழிகாட்டியா இருந்தாங்க. ஏன் இத்தனை சிறப்பு அந்த ஒரு மனிதருக்கு? அவரை ஏன் நம்ம திரும்ப திரும்ப மிகைப்படுத்தி சொல்றோம் அப்படின்னா, எந்த ஒரு மனிதனாலையும் எல்லா இடத்திலையும் சிறப்பு மிக்கவராக வாழ முடியாது. அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிறப்பா வாழ்ந்திருக்காங்க. உதாரணமா நம்மளோட வாழ்ந்துட்டு இருக்க ஒரு தலைவர் எடுத்துக்கிட்டாலும் அவர் மக்களுக்கு நல்லது செய்யறவரா இருக்க மாட்டாரு. ஒரு தலைவரா இருப்பாரு, மக்களோட தலைவரா இருப்பாரு. ஆனா அவர் குடும்பத்திற்கு சிறந்த தலைவரா விளங்குவார். குடும்பத்துக்காக சேர்க்கக்கூடிய சொத்து சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அந்த பதவியை ஆக்கிக்குவார். மக்களுக்கு செயலாற்றுபவரா இருக்க மாட்டார். அப்படியே அந்த தலைவர் மக்களுக்கு செயலாற்றுபவராக இருந்தாலும் தன்னுடைய குடும்ப விஷயத்துல போய் பார்த்தோம் அப்படின்னா அங்க அவர் சரியா நடந்திருக்க மாட்டார். இதே மாதிரி ஏதாவது ஒரு போதனையாளரை எடுத்துக்கோங்க, அவர் ஊருக்கு உபதேசம் செய்யறவரா இருப்பார். அவரோட சொந்த வாழ்க்கையில நம்ம போய் பார்த்தாதான் தெரியும் அவர் எந்த அளவுக்கு அங்க சரியா நடந்துக்க தவறிட்டாருங்கிற விஷயம். ஒரு நல்ல குடும்ப தலைவர்ல சில பேர் என்ன செய்வாங்கன்னா, தன்னோட குடும்பத்துக்காக சிறந்த தலைவரா விளங்குவாங்க. அதே ஆள் மத்த மக்களோட பழகுற விஷயத்துல தவறிடுவாங்க. இப்படி ஒரு சில விஷயத்துல மனிதர்கள் கரெக்டா இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்துல தவறுறவங்களாதான் இருக்கிறாங்க. ஆனா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி இருந்தாங்க? அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அவங்களோட வாழ்க்கையில ஒரு சின்ன பிழையோ ஒரு சின்ன தவறோ இல்லாம வாழ்க்கை முழுக்க நன்மை நன்மை நன்மை, அந்த நன்மைக்காகவே தவிர வேற எதுவுமே இல்லைன்னு வாழ்ந்தவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் அப்படின்னு அல்லாஹ்வே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நாம் உம்மை அகிலத்தாருக்கு அருட்கொடையாகவே தவிர அனுப்பவில்லைன்னு அல்லாஹ் சொன்னான். இந்த இடத்துல அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நமக்கான அருட்கொடை, நமக்கான கிஃப்ட் அப்படிங்கிறத அல்லாஹ் இந்த இடத்துல உறுதிப்படுத்துறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இந்த அளவுக்கு புகழ்ந்து பேசுறான் அல்லாஹ். இந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருள் மிக்கவர் என்பதற்கு அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு 2 விஷயத்த நம்ம எடுத்து பார்த்தோம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு அருளே வடிவானவர் அப்படிங்கிறது அந்த 2 விஷயத்துல நமக்கு நல்ல விளங்கும். அதுல முதல் விஷயம் அப்படின்னா, பலகீனமானவர்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
எந்த முறையில நடந்துகிட்டாங்க, அவங்க அவங்கள எப்படி அணுகுனாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருள் வடிவானவர்களுக்கு முதல் சான்று இது. சரி, அந்த பலகீனமானவர்கள் யார்? குழந்தைகள், பெண்கள், வேதனையில் வாடுவோர். இந்த 3 பேரும் பலகீனமானவர்கள். ஏன் இவங்கள மட்டும் நம்ம தனியா பார்க்கணும்? எல்லார்ட்டயும் தானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கருணையா நடந்துக்கிட்டாங்க, அன்பா நடந்துக்கிட்டாங்க. அப்ப அதே மாதிரி தானே இவங்க கிட்டயும் இது நடந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம சாதாரணமா இந்த விஷயத்த சொல்லிட முடியாது. ஏன் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொடர்ந்து 23 ஆண்டுகள் நபித்துவத்துல, அந்த 23 ஆண்டுகளும் அதிகமான சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள். அத நம்ம தொடர் பயான்ல நிறைய கேட்டோம். அப்பேற்பட்ட அந்த 23 ஆண்டுகள் சோதனை காலகட்டத்துல அவங்க தொடர்ந்து தாவா செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. இல்லையா? ஒரு ஆட்சி தலைவரா அவங்களுக்கு அரசு வேலையும் பார்த்துக்கிட்டு, ஒரு ராணுவ தளபதியா இருந்துட்டு போர் படைகளுக்கு ஆர்டர் போடுறவங்களாகவும், ஒரு நீதியரசரா மக்களுக்கு பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடியவராகவும், இறைவனுக்கு முன்னால இரவெல்லாம் நின்னு வணங்கக்கூடியவர்களாகவும், அல்லாஹ்ட்ட இருந்து அருளப்படுற வஹிய மக்களுக்கு விளக்கி சொல்றவர்களாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு வேலைகள்! இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எவ்வளவு வேலைகள்! அப்ப இந்த வேலைகளுக்கு மத்தியில இந்த பலகீனமானவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு முக்கியத்துவம் குடுத்தாங்க? நமக்கும் அவங்கள முக்கியத்துவம் குடுக்க சொல்லி நமக்கு எப்படி வலியுறுத்துனாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்ப பொதுவா நமக்கே நம்ம வீட்ல ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே ஒரு வேலை. அந்த வேலைய முடிக்கிறதுக்குள்ள நம்ம புள்ள நம்ம கிட்ட வந்தாலும், அந்த வேலைய முடிச்சுட்டு தான் அந்த பிள்ளைக்கான தேவையும், அந்த பிள்ளை கூட நம்ம ஃப்ரீயா டைம் ஸ்பெண்ட் பண்றதும் இருக்கும். நம்மளுடைய கணவருக்கே அவருடைய அலுவல்ல ஒரு முக்கியமான வேலை வந்துட்டா, அந்த வேலை முடிக்கிற வரைக்கும் நம்மளுடைய குடும்பம் அவருக்கு 2ஆம் பட்சம் தான். அந்த வேலை முடிக்கிறது தான் முதல் காரியமா இருக்கும். அப்பேற்பட்ட வாழ்க்கை முறைய நம்ம இருக்கோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு அவங்களுடைய பணிச்சுமை எவ்வளவு இருந்துச்சு? இவ்வளவு பணிகளுக்கும் நடுவுலயும் இந்த பலகீனமானவர்கள்ட்ட அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க? முதல்ல குழந்தைகள் கிட்ட அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்ப்போம். குழந்தைகள் அப்படின்னா நம்மள பொறுத்த வரைக்கும் அவங்க நம்ம பேச்ச கேட்கக்கூடியவங்க. நம்மள எதிர்த்து பேச மாட்டாங்க இல்லையா? சின்ன குழந்தையெல்லாம். நாம அவங்கள மிரட்டுறதுக்கும், திட்டுறதுக்கும் நம்ம உரிமை உள்ளவங்க. அது வீட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, அந்த நேரத்துல அந்த குழந்தை ஏதாவது ஒரு சின்ன தப்பு செஞ்சுட்டா கூட, அந்த குழந்தைய அடிக்கிறவங்களா கூட நம்ம இருப்போம் ஒரு சிலர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட 10 வருஷமா பணி செய்த அனஸ் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க. என்னைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருந்த இத்தனை ஆண்டுகள்ல ஒரு முறை கூட அவங்க என்னைய திட்டுனதும் கிடையாது. என்கிட்ட முகம் சுளிச்சதும் கிடையாது. நான் அவங்க ஏதாவது ஒரு காரியத்த சொல்லி, நான் அத தாமதிச்சு செஞ்சுட்டா, அதுக்காக அவங்க என்னைய குற்றம் பிடிச்சதும் கிடையாது. அந்த விஷயத்த நான் செய்யவே மறந்துட்டேன்னாலும், அதற்காக அவங்க என்னைய கண்டிச்சதும் கிடையாது. என்னுடைய குடும்பத்தாரை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என் மேல ரொம்ப பிரியம் வச்சிருந்தாங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பணியாளான அனஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க. அப்ப சுப்ஹானல்லாஹ், தன்கிட்ட பணி செய்யற அந்த சிறுவர் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு அன்பு காட்டக்கூடியவங்களா இருந்தாங்க. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய பேர குழந்தைய ஹசன் ரலியல்லாஹு அவங்கள மடியில வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அக்ரா இப்னு ஹாபிஸ் அப்படிங்கிற ஒரு நபித்தோழர் ரசூல்லா கிட்ட வராங்க. அந்த சமயம் ரசூல்லா ஹசன் ரலியல்லாஹு அவங்களுடைய நெத்தியில முத்தமிடுறாங்க. இத பார்த்த அக்ரா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, எனக்கு 10 குழந்தைகள் இருந்துக்கு. எனக்கு 10 குழந்தைகள் இருக்கு. அதுல ஒரு குழந்தையை கூட, ஒரு முறை கூட நான் இந்த மாரி நடந்துக்கிட்டது கிடையாது. அதாவது நான் முத்தமிட்டது கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அவர் அப்பதான் புதிதாக இஸ்லாத்துக்கு இணைந்தவர். இத கேட்ட ரசூலுல்லாஹ் அந்த நபித்தோழரையே கொஞ்ச நேரம் உத்து பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்துட்டே இருந்துட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பிறரிடம் அன்பு காட்டாதவர் அன்பு காட்டப்படவும் மாட்டார். இத ஒரே லைனா நம்ம பார்த்துட்டு போக முடியாது. ஏன் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு விஷயங்களும், அவங்களுடைய வாய்களில் இருந்து வெளிப்படுறது ஒவ்வொன்னும் ஹதீஸ் நமக்கு வழிகாட்டுதல் இல்லையா? அப்ப ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல அன்பு காட்டாதவர் அன்பு காட்டப்படவும் மாட்டார் அப்படிங்கிறத எந்த
அர்த்தத்துல சொன்னாங்கன்னா, நாம குழந்தைகள் கிட்ட அன்பா நடந்துக்கணும். இன்னொன்று விஷயம், நம்ம எந்த அளவுக்கு பிறரிடத்துல அன்பா இருக்கோமோ அந்த அளவுக்கு தான் அல்லாஹும் நம் மீது அன்பு காட்டுவாங்கிறத இந்த இடத்துல ரசூல்லா நமக்கு வலியுறுத்தியிருக்காங்க. ரசூல்லாவுடைய பேர குழந்தைகளான உமாமா, ஹசன் ரலியல்லாஹு அவங்க எல்லாம் தன்னுடைய சிறு வயது காலத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அதிகமா செலவிட்டோம். அப்ப ரசூல்லா தொழுக போகும்போது தன்னுடைய பேர குழந்தைகள் வந்தாலும் அவங்களோட தூக்கிக்கிட்டு தொழக்கூடியவர்களாக இருந்தாங்க. அவங்க சஜ்தா செய்யும் போது அந்த குழந்தையை இறக்கி விட்டுட்டு சஜ்தா செஞ்சுட்டு நின்ற நிலையில தொழுகும் போது தூக்கி வச்சுட்டு தொழக்கூடியவர்களாக இருந்தாங்க. இததான் நம்ம இப்ப பிள்ளைய வச்சுட்டு தொழக்கூடிய முறையை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அப்ப ரசூல்லா தொழுக வைக்கும் போது ஏதாவது ஒரு குழந்தையோட அழுகுரல் கேட்டா அப்ப ரசூல்லா அந்த தொழுகையை சுருக்கி தொழக்கூடியவங்களா இருந்தாங்க. அப்ப சஹாபாக்கள் யார் ரசூலுல்லா நீங்க ஏன் இந்த தொழுகையை சுருக்கிட்டீங்கன்னு கேட்டதுக்கு ஒரு குழந்தையோட அழுகுரல் கேட்டுச்சு இல்லையா, அந்த குழந்தையும் அந்த குழந்தையோட தாயும் சிரமப்பட்டுற கூடாதுன்னு தான் நான் இந்த தொழுகையை சுருக்கிட்டேன். அப்ப ரசூலுல்லா அந்த குழந்தைகளோட விஷயத்திலையும் அந்த குழந்தைகளை கவனிக்கக்கூடிய தாயும் சிரமப்படக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல எந்த அளவுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க தெரியுமா? ரசூல்லாவுடைய உறவினரான அப்துல்லா இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு அவங்க சிறு வயதுல இருந்தபோது அவர் நடந்த சம்பவத்தை சொல்றாங்க. ரசூல்லா போருக்கு போயிட்டு ஊருக்கு திரும்பினாலும் அல்லது ஏதாவது வெளி ஊருக்கு போயிட்டு ஊருக்கு திரும்பும் போதும் அவங்க வர்றாங்கங்கிற செய்தி தெரிஞ்சதுமே நானும் முதல்ல ஓடி போயிருவேன். அப்ப என்னை என்னுடைய குடும்பத்தாரும் அனுப்பிச்சு வச்சிருவாங்க. ரசூல்லா ஊருக்குள்ள நுழையும் போது அவங்களுடைய வாகனத்தை நான் ஏறி அவங்க மடியில உட்காந்துக்குவேன். ஹசன் ரலியல்லாஹு அவங்க முதுகு பின்னாடி முதுக பிடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் ஊருக்குள்ள அந்த வாகனத்துல ஒட்டகத்துல உள்ள நுழையும் போது எப்பேற்பட்ட ஒரு கம்பீரத்துடையும் ஒரு 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 தலைவர் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தோட உள்ள நுழையும் போது அந்த குழந்தைகள் படைசூழ நுழையக்கூடியவர்களாக நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்தாங்க. இதை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ரசூலுல்லா அந்த குழந்தைகள் கிட்ட எந்த அளவுக்கு அன்பு காட்டக்கூடியவர்களாக இருந்தா அந்த குழந்தைகள் எல்லாம் ரசூல்லா மேல அவ்வளவு அட்டாச்மெண்டோட இருந்திருக்கும். சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற தன்னுடைய பேர பிள்ளைகள் மட்டும் இல்லாம எல்லா குழந்தைகள் கிட்டையும் ரசூலுல்லா ரொம்ப அன்பா நடந்திருக்காங்க. அப்ப ஏதாவது ஒரு குழந்தை ரொம்ப சோகமா இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைய போய் சந்திச்சு அதுக்கு ஆறுதல் சொல்லி சொல்லி அந்த குழந்தைய ஏதாவது ஒரு சிரிப்பு சொல்லி சிரிக்க வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்பேற்பட்ட ரசூல்லா அனாதை குழந்தைகளுடைய விஷயத்துல தன்னுடைய சமூக மக்கள் எந்த அளவுக்கு நடந்துக்கணும் அப்படிங்கிறத நமக்கு அதிகமா வலியுறுத்திட்டு போயிருக்காங்க. ஒரு முறை ஒரு நபித்தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட யா ரசூலுல்லா எனக்கு மனசு ரொம்ப பாரமா இருக்கு, என்னுடைய மனது கல்லு மாதிரி ரொம்ப இறுகி போய் கிடக்கு அப்படின்னு அல்லாவின் தூதராகிய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட முறையிடுறார். அப்ப ரசூல்லா அவருக்கான மருந்தா என்ன சொன்னாங்க தெரியுமா? இப்ப நம்மள பல பேர் இந்த ஸ்ட்ரெஸ்னால அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கோம். இப்ப ஏதாவது ஒரு நமக்கு உடம்புக்கு முடியல அப்படின்னு நம்ம டாக்டர்கிட்ட போனா அவர் சொல்ற ஃபர்ஸ்ட் அட்வைஸ் நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்க, நீங்க ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல்ல தான் நம்ம இருக்கோம். அப்படியா? அப்படிதானே? அப்ப ரசூல்லா இதுக்கான மருந்தா எதை சொன்னாங்க தெரியுமா? தோழரே, நீங்க அனாதை குழந்தைகள் கிட்ட இரக்கம் காட்டுங்கள், அவங்களுடைய தலைய வருடி கொடுங்கள், நீங்கள் உண்ணும் போது உங்களுடைய உணவில் பங்களியுங்கள். சுப்ஹானல்லாஹ். அனாதை குழந்தைகள்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு இரக்கம் காட்ட சொல்றாங்க, உங்களுக்கு உதவ சொல்றாங்க, அவங்களுடைய தலையை வருடி கொடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு பரிவு காட்ட சொல்றாங்க, அன்பா நடந்துக்க சொல்றாங்க. உங்கள் உணவில் பங்களியுங்கள் அப்படிங்கிற விஷயத்துல ரசூலுல்லா அனாதை குழந்தைகளுக்கு அதிகமாக தர்மம் செய்ய சொல்றாங்க. இந்த விஷயங்களை நம்ம அனாதை குழந்தைகளுக்கு செஞ்சா அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தை இலகுவாக்கிடுவான், உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவான். சுபஹானல்லாஹ். இந்த விஷயத்த செஞ்சா நம்மளுடைய உள்ளம் இலகிரும். எப்ப இலகும்? நம்மளுடைய கவலைகளாலும் நம்மளுடைய சிந்தனைகளாலும் நம்மளுடைய உள்ளம் இறுகி போயிருக்கு இல்லையா? ஏதோ ஒரு தேவை, அந்த தேவை நிறைவேறணும், அது தீராத ஆசையா இருக்கு, அது நிறைவேறல, இல்ல அந்த விஷயம் கரெக்டா நடந்துடணும், இல்ல குடும்ப சூழல் ஏதோ ஒரு பிரச்சனை, அதனாலதானே நம்மளுடைய மனது பாரமா இருக்கு. அந்த தேவையை அல்லாஹ் நிறைவேற்றுவான் அப்படிங்கறத வாக்குறுதிய ரசூலுல்லாஹ் சொல்றாங்க.
சுபஹானல்லாஹ். இப்ப குழந்தைகள் கிட்ட ரசூலுல்லா நடந்துகிட்ட விதமும், அருளே வடிவாக அந்த குழந்தைகள் கிட்ட அவங்க நடந்துகிட்ட விதத்தை நம்ம பார்க்கணும். அடுத்து பெண்கள் விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, எப்படி நடந்துகிட்டாங்க, பெண்களாகிய நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்துல ஒரு மதிப்பு கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நபித்துவம் கிடைக்கப்பட்ட அந்த காலகட்டம் எப்படி இருந்துச்சு? பெண்களை மதிக்காத ஒரு காலகட்டம் இல்லையா? பெண்களை அடிமைகள் போன்று நடத்தின ஒரு காலகட்டம், அவங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் கொடுக்கப்படாத காலகட்டம். இதையும் தாண்டி பெண் குழந்தைகளை கொன்னுட்டு இருந்த காலகட்டம். சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, பெண் குழந்தைகளை உயிரோடையே புதைக்கக்கூடியவர்களாகவும் இருந்தாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதுத்துவத்தை பரப்பிக்கிட்டு இருக்கும் போது அவங்க சொன்ன விஷயங்கள்ல ஒண்ணு என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய பெண் குழந்தைகளை கொலை செய்யாதீர்கள். இந்த ஒரு தாவால இந்த பிரச்சாரத்தின் போது இந்த விஷயம் பிடிச்சு போய் தான் சுமையா ரலியல்லாஹு அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதுக்கு காரணமும் இந்த விஷயம். அப்ப ரசூலுல்லா பெண்களுக்கான உரிமை, பெண்களுக்கான பாதுகாப்பு கொடுக்கணும்னு பேசலாம் இல்லையா? இப்ப நம்ம வாழ்ற இந்த காலகட்டத்துல இந்த பெண்களுக்கு உரிமையை கொடுங்க, பெண்களை பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிதானே அங்கங்க போராட்டம் நடக்குது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கான உரிமைய 1400 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டவங்க. ஆனா இந்த வெளி உலகத்துக்கு எப்படி தெரியும்? முஸ்லிம்னா பெண்களை ஒடுக்குறவங்க, முஸ்லிம்கள் அப்படின்னா பெண்களை அடிமைப்படுத்துறவங்க. முதல்ல கண்ணோட்டமா எது தெரியும்? அவங்க ஹிஜாபை போட்டு பெண்களை அடிமைப்படுத்துறாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் கொடுக்க மாட்டாங்க, அவங்கள அடிமைகள் மாதிரி நடத்தக்கூடியவர்கள் தான் இஸ்லாமியர்கள்ங்கிற ஒரு தப்பான பிரச்சாரமும் தப்பான பார்வையும் தான் இந்த உலகத்துல இருக்கு. ஆனா அது உண்மை இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜத்துல் விதால 1,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் கூடியிருந்த அந்த இடத்துல என்ன சொன்னாங்க தெரியுமா? பெண்கள் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டிய சமூக அக்கறை சிந்தனைக்கு அவங்க சொன்ன இந்த வாசகங்கள், இதை நல்லா கவனிங்களே. அப்ப ரசூலா சொல்றாங்க, மக்களே நீங்கள் கவனித்து கேளுங்கள், மக்களே நீங்கள் கவனித்து கேளுங்கள், பெண்களுடைய விஷயத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், பெண்களுடைய விஷயத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், ஏனெனில் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அடைக்கலம் ஆவார்கள். அல்லாஹ் அக்பர். அடைக்கலம் அப்படின்னா அமானிதம் ஆவார்கள். அப்ப ரசூலுல்லா பெண்களோட விஷயத்துல நீங்க நல்ல விதமா நடந்துக்கங்கன்னு அங்க கட்டளையிடுறாங்க தன்னுடைய சமுதாய மக்களுக்கு. ஏன் அப்படின்னா அவங்க அமானிதம்ங்கிற வார்த்தையை சொல்லி இன்னும் ஒரு படி மேல போய் எந்த அளவுக்கு நீங்க அவங்க கிட்ட கரெக்டா பேண முடியுமோ பேணிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா ஒரு மார்க்கம் முழுமையாக தெரிந்த ஒரு முஸ்லீமுக்கு தெரியும் அமானிதத்துடைய விஷயத்தில் அல்லாஹ் எந்த அளவுக்கு குற்றம் பிடிப்பான். அப்ப அல்லாஹுக்கு அஞ்சியவன் பெண்களுடைய விஷயத்தில் கரெக்டா இருக்கணுங்கிறதுக்காக ரசூலுல்லா இந்த வார்த்தையை அங்க பயன்படுத்தியிருக்காங்க. குடும்ப விஷயத்திலையும் மனைவிமார்களிடத்துல எப்படி நடந்துக்கணும்னு ரசூலுல்லா இந்த ஹதீஸின் மூலமாக அறிவிக்கிறாங்க. எப்படி சொல்றாங்க அப்படின்னா, யார் தன்னுடைய மனைவியரிடத்தில் சிறந்தவரோ அவரே உங்களில் சிறந்தவர். சுபஹானல்லாஹ். இப்போ உங்கள யார் பெஸ்ட் அப்படின்னா, உங்க வீட்டுல உங்க ஒய்ஃப் கிட்ட யார் பெஸ்டோ அவர் தான்ப்பா பெஸ்ட்ன்னு சூப்பரா சொல்லிட்டாங்க இல்லையா? இத சொல்லிட்டு இதோட விடல, அடுத்ததாக ஒண்ணு சொல்றாங்க ரசூல்லா, நான் எனது இல்லத்தாரிடம் சிறந்து விளங்குகிறேன். அப்ப ரசூல்லா எத்தி வைக்கிறத எத்தி வச்சுட்டு மட்டும் போலாமே, ஏன் அந்த இடத்துல நானும் செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலயும் வலியுறுத்துறாங்க? ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதை மட்டும்தான் செய்தவர்கள், செய்ததையே சொன்னவர்கள். சுபஹானல்லாஹ். எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் ரசூலுல்லா தான்ட்ட இருந்துதான் ஆரம்பிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. இப்ப ரசூலுல்லா பெண்களுக்கான முக்கியத்துவத்தையும் அவர்களுக்கான பாதுகாப்பையும் வலியுறுத்தினவங்க. பெண்களுக்கான கல்வியினுடைய விஷயத்திலையும் ரசூலுல்லா நமக்கு நம்முடைய சமுதாயத்திற்கு ஒரு சிறந்த முன்னோடியாக விளங்குனாங்க. எப்படி அப்படின்னா, அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு பெண்களுடைய ஒரு சிறு கூட்டம் ரசூல்லாட்ட கேக்குறாங்க, யா ரசூலுல்லா, நாங்க உங்களை நெருங்கவே முடியாத அளவுக்கு ஆண்களுடைய கூட்டம் மிகைத்திருக்கிறது, நாங்க உங்களை நெருங்கவே முடியாத அளவுக்கு ஆண்களுடைய கூட்டம் மிகைத்திருக்கிறது, அதனால உங்ககிட்ட நாங்க எந்த ஒரு சந்தேகங்களும் கேட்க முடியல, நாங்க உங்களுடைய போதனைகளும் நேரடியா கேட்க முடியல, அதனால
நீங்க எங்களுக்குன்னு ஒரு நாளை ஒதுக்குங்க. எங்களுக்குன்னு ஒரு நாளை நீங்க ஒதுக்குனீங்கன்னா நாங்க அப்ப எங்களுடைய சந்தேகங்களை உங்ககிட்ட நாங்க கேட்டுக்குவோம். உங்களுடைய போதனைகளும் நாங்க நேரடியாக பெறுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறாங்க. ரசூலுல்லா அதை உடனே ஏத்துக்கிட்டு பெண்களுக்குன்னு ஒரு நாளை ஒதுக்கி அவங்களுக்கும் அவங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து வைக்கக்கூடியவர்களாகவும் ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடியவர்களாகவும் இருந்தாங்க. சுபஹானல்லாஹ். இப்ப அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால இருந்த காலகட்டத்துல நம்லா அப்படிங்கிற ஒரு நோய் பரவிட்டு இருந்தது. அந்த நோய்க்கு சிகிச்சை அளிச்சிட்டது யாரு அப்படின்னா சிஃபா பின் அப்துல்லா அப்படிங்கிற ஒரு பெண்மணி. அப்ப ரசூல்லா தன்னுடைய மனைவியரான ஹப்சார் அலி அல்லாஹ் அவங்களுக்கு சிஃபா பின் அப்துல்லா அவங்க மூலமா அந்த நோய்க்கு நிவாரணம் அளிக்கக்கூடிய சிகிச்சையை கத்து கொடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்ப இந்த இடத்துல எந்த ஒரு விஷயத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னிலிருந்தும் தன்னுடைய குடும்பத்தாரிலிருந்துமே ஆரம்பிச்சுக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது இன்னொரு உதாரணம். பெண்களுக்கு கல்வி கொடுக்கறது எந்த அளவுக்கு முக்கியங்கிறத தன்னுடைய வீட்டிலிருந்தே ரசூல்லா நம் சமுதாயத்திற்கு அவங்க விளக்கிட்டு போயிருக்காங்க. இப்ப குழந்தைகள்கிட்ட எப்படி ரசூலுல்லா அருளே வடிவானவராக இருக்காருங்கிறத பார்த்தோம். பெண்களுடைய விஷயத்தில் ரசூலுல்லா எந்த அளவிற்கு அவங்களுக்கு மதிப்பு கொடுத்தாங்கிறதுல ரசூலுல்லா அருள் வடிவானவர் அப்படிங்கிறத இதுலயும் நம்ம மிகைத்து பார்க்கக்கூடியவங்களா இருக்கும். அடுத்தது வேதனையில் வாடுவோர்னு சொன்னேன் இல்லையா? இப்ப இந்த வேதனையில் வாடுவோர் அப்படிங்கிற இடத்துல முதல்ல நமக்கு யார நினைவுக்கு வரும்? நோயில வாடுறவங்க இல்லையா? நோயில சிரமப்படுறவங்க தான் இந்த வேதனையில் வாடுவோர் அப்படிங்கும் போது நமக்கு அவங்கதான் முதல்ல நினைவுக்கு வரும். இந்த இடத்துல இவங்களை பார்க்க போறதுக்கு முன்னாடி ஒரு ஹதீஸ நினைவு கொண்டுட்டு போவோம். ரசூல்லா ஒரு ஹதீஸ அறிவிச்சிருக்காங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அப்படின்னு ஒரு 6 விஷயங்களை ரசூல்லா சொல்லியிருக்காங்க. அந்த 6 விஷயத்துல ஒண்ணு என்ன அப்படின்னா நோயாளிய விசாரிக்கிறது. அப்போ ஒரு முஸ்லீமுடைய கடமையாகவே ரசூல்லா அந்த நோயாளிகளை விசாரிக்கிறத ஒரு முஸ்லீமுடைய கடமையாகவே ஆக்கிட்டு போயிருக்காங்க. ரசூல்லா நோயாளிகளை நலம் விசாரிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. அதோட முக்கியத்துவத்தை நமக்கும் அதிகமா விளக்கி சொன்னவங்களாகவும் இருக்காங்க. ரசூல்லா எப்படிப்பட்ட ஒரு தலைவர், அவருக்கு எவ்வளவு ஒரு பணிச்சுமை இருந்துச்சு, அதை நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம் இல்லையா? அப்ப இவ்வளவு வேலைகளுக்கு மத்தியிலும் தன்னுடைய பணியாட்களாக இருக்கட்டும், தன்னுடைய தோழர்களாக இருக்கட்டும், தன்னுடைய உறவினர்களாக இருக்கட்டும், இல்லது ஒரு தெரியாத ஒரு நபராக இருந்தாலும் அவங்களுக்கு முடியல அப்படின்னு சொன்னா அது உடனே போய் அவங்கள பார்க்கக்கூடியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. ஆனா நம்ம இருக்கிற காலகட்டத்துல ஒரு தலைவரையே எடுத்துக்க வேண்டாம், நம்மளே எடுத்துக்கிட்டாலும் ஒருத்தருக்கு முடியலன்னு கேள்விப்பட்டாலும் இப்போ நான் இப்ப ரொம்ப பிஸியா இருக்கேன், இந்த வீக்கெண்டு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் தான் எல்லாருடைய அதிகமானவருடைய வீட்டுல இருக்கு இல்லையா? ஆனா ரசூலுல்லா அவங்களுடைய அவ்வளோ ஒரு பணிச்சுமைக்கு மத்தியிலும் தன்னுடைய தோழர்களுக்கோ தன்னுடைய பணியாட்களுக்கோ யாருக்கு முடியல அப்படின்னாலும் உடனே அவங்கள போய் பார்த்து ஆறுதல் கூறுபவர்களாக இருந்தாங்க. ஒரு முறை சயீத் இப்னு உபாதார் ரலியல்லாஹு அவங்க நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. அவங்கள ரசூல்லா பார்க்க போறாங்க. அவங்களோட ஒரு மிகப்பெரிய நபித்தோழர்களை எல்லாம் கூட்டிட்டு போறாங்க. யார் அப்படின்னா அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், ஷாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹ், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்களோட சேர்ந்து ரசூலுல்லா சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அவங்கள பார்க்க போறாங்க. பார்க்க போனப்ப அவர் நோய்வாய்ப்பட்டிருக்காரு. அவருக்கான பணிவிடையை அந்த பணியாட்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப பணியாட்கள் செஞ்சுட்டு இருக்கும் போது ரொம்ப நேரம் ஆகுது. அப்ப ரசூல்லா கேக்குறாங்க, உங்களுடைய பணிவிடை முடிஞ்சிருச்சா அப்படின்னு. யார் ரசூலுல்லா இன்னும் முடியல. இப்ப பணிவிடை அப்படின்னா அவருக்கு அங்க ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு இருக்காங்களோ, இல்ல அவருடைய காயத்துக்கு மருந்து போட்டுட்டு இருக்காங்களோ, இல்ல அவருடைய எந்த நோயில பாதிக்கப்பட்டிருக்காரோ அதுக்கு அவங்க மருந்தளிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அவருடைய வேதனை, அவர் வேதனைப்படுறத பார்த்துட்டு ரசூலுல்லா ரொம்ப மனம் வருந்தி அழுகுறாங்க. அப்ப நோய்வாய்ப்பட்டவங்களை பார்த்து அவங்களுக்காக வருத்தப்படுறவங்களாவும் இருந்திருக்காங்க. அந்த இடத்துல ரசூலுல்லா அவருக்காக துவா செய்தாங்க, அவருக்கு ஆறுதல் கூறினாங்க. யாருக்கு முடியலைனாலும் உடனே போய் பார்க்கக்கூடியவங்களா ரசூல்லா இருந்தாங்க. உம்முல் அலா அப்படிங்கிற ஒரு பெண்மணி நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. அவங்க ரொம்ப உடம்புக்கு முடியல, அது அந்த அளவுக்கு நோய்வாய்ப்பட்டுட்டாங்க. அப்ப ரசூல்லா அந்த பெண்மணியை பார்க்க போறாங்க. பார்க்க போயிட்டு அவங்களுக்கான ஆறுதலா ரசூல்லா என்ன சொன்னாங்க தெரியுமா? உம்முல் அலாவே, நீங்க இந்த நோயில சிரமப்படுறீங்கல்ல, இதுக்கு பகரமா அல்லாஹ் உங்களோட குற்றங்களை எல்லாம் போக்கிடுவான். எப்படி தெரியுமா?
தங்கத்து மேல இருக்க புழுதியும் வெள்ளி மேல இருக்கிற அழுக்கும் அது ரெண்டையும் நெருப்புல போட்டா எப்படி அந்த புழுதியும் அழுக்கும் பொசுக்கி விட்டு அந்த தங்கமும் வெள்ளியும் பிரகாசிக்குமோ அது போல உங்களுடைய குற்றமெல்லாம் போக்கி நீங்க தூய்மை அடைந்தவர்களாக ஆவீங்க அப்படின்னு சொல்லவும் அந்த நோய்வாய்ப்பட்டிருந்த அந்த பெண்மணி சந்தோஷமா யார சூழலா அப்படியா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை எல்லாம் போக்கிடுவானா அப்ப நான் இதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த பெண்மணி பதில் அளிச்சிருக்காங்க. இந்த இடத்துல ரசூலுல்லா நமக்கு எதை கத்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு நோயாளிய பார்க்க போனா முதல்ல அவங்கள விசாரிக்கக்கூடியவர்களாக இருக்கணும், போய் பார்த்து விசாரிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ரெண்டாவது அவங்களுக்கு ஆறுதல் கூறுபவர்களாக இருக்கணும். மூணாவது அல்லாஹ்விடத்துல அவர்களுக்காக துவா செய்யக்கூடியவர்களாக நாம இருக்கணும். அப்ப ரசூலுல்லா அவங்களுடைய பணிச்சுமைகளுக்கு மத்தியிலும் இந்த பலகீனமானவர்களோட அவங்க நடந்துகிட்ட முறைகளை நம்ம பார்க்கும்போது ரசூல்லா எப்பேற்பட்ட அருள் வடிவானவர் அப்படிங்கிறத இந்த முதல் விஷயத்துல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒரு மனிதர் இந்த உலகத்துல எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு, அவர் எப்பேற்பட்ட சிறப்புக்குரியவரா இருக்காரு, அவர் எந்த அளவுக்கு மக்களோட மத்தியில மனசால ரொம்ப பிரியத்துக்குள்ளவரா இருக்காரு அப்படிங்கிறது அந்த மனிதருடைய எந்த கட்டத்துல நமக்கு தெரியும்? உங்கள்ட்ட கேள்வியா கேட்கிறேன், எந்த கட்டத்துல தெரியும்? ஒரு மனிதர் ரொம்ப சிறப்புக்குரியவர் அப்படிங்கிறது அவர் வாழ்ற இந்த வாழ்நாள்ல எந்த இடத்துல வச்சு மீதி மக்களுக்கு அது புரியும்? சரி, அது எந்த இடத்துல புரியும் அப்படின்னா மாஷா அல்லா மரண தருவாயில புரியும். ஒரு மனிதன் இறுதி கட்டத்திலையும் அந்த மனிதர் இந்த உலகத்தை விட்டு விடை பெற நேரத்திலையும் அவருடைய மரணம் நமக்கு விளக்கி சொல்லும் அந்த மனிதர் இந்த உலகத்துல எப்படிப்பட்ட வாழ்க்கையை சிறப்பு மிக்க வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு போயிருக்காரு. அப்பேற்பட்ட வாழ்க்கையை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையினுடைய இறுதியை பார்த்தா அவங்களுடைய அந்த இறுதி கட்டம் அவர்களுடைய சிறப்பை மேலும் நமக்கு உறுதிப்படுத்தும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினால அவங்க ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ரமலான் மாதத்துல எப்பயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 10 நாள் ஈத்திகாஃப் இருக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. அந்த வருடம் அல்லாஹுடைய ஆணை அவர்கள் 20 நாட்கள் ஈத்திகாஃப் இருந்தாங்க இல்லையா? அந்த வருடம் எப்பயுமே ரசூலுல்லா ஒரு முறைதான் குர்ஆனை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட பரிமாறக்கூடியவங்களா இருந்தாங்க, ஓதுவாங்க. ஆனா அந்த முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள 2 முறை ஓத சொன்னாங்க. இது நடந்ததும் ரசூலுல்லாஹ்க்கு ஏதோ ஒரு விஷயத்த அல்லாஹ் இதன் மூலமா நம்ம கிட்ட சொல்ல வரான் அப்படிங்கிறத ரசூல்லா அங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப ரமலான் முடியுது, அடுத்து துல்ஹஜ் மாதம் வருது, அல்லாஹுடைய ஆணைப்படி ஹஜ்ஜுக்கு போறாங்க. அதுதான் இறுதி ஹஜ், ஹஜ்ஜத்துல் விதா. அந்த ஹஜ்ஜில போய் ரசூல்லா சொல்றாங்க, மக்களே ஹஜ்ஜுடைய காரியங்களை எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து கத்துக்கங்க, ஏன்னா அடுத்த ஆண்டு என்னால் வர முடியாமல் போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்ப மக்கள் ஹஜ்ஜுடைய காரியத்தை எல்லாத்தையும் கரெக்டா கத்துக்கங்க அப்படின்னு ரசூல்லா சொல்றாங்க. அதே ஹஜ்ஜத்துல் விதால அல்லாஹ் வஹீ இறக்குறான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்கும் இஸ்லாம தீனா. 5வது அத்தியாயத்துல 3வது வசனம் இறக்கப்படுது. இது என்ன வசனம் அப்படின்னா அல்லாஹ் சொல்றான், இன்றைய தினம் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை முழுமையாக்கி வைத்து என்னுடைய அருளையும் உங்கள் மீது முழுமையாக்கி வைத்து விட்டோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னையோட மார்க்கம் முழுமையாகிருச்சுங்கிற விஷயத்த தெரியப்படுத்துறான். ரசூல்லாவுடைய பணிய முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத அல்லாஹ் இங்க சொல்லாம சொல்றான். அப்ப ரசூல்லாக்கு அது புரியுது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேக்குறாங்க, ஜிப்ரீலே இந்த உலகத்துல என்னுடைய இறை தூது பணி முடிய போகுதா அப்படிங்கிற விஷயத்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க. அதுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய பதில் எப்படி இருந்தது பாருங்களேன். நபியே, உங்களுடைய முடிவானது உங்களின் ஆரம்பத்தை விட அழகானது. எவ்வளவு ஒரு அழகா நாசூக்கா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமோட பதில் இருந்தது. நபியே, உங்களுடைய முடிவு உங்களுடைய ஆரம்பத்தை விட அழகா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரசூல்லாக்கு புரிஞ்சிருச்சு, இன்னும் சிறிது காலம்தான் நம்மளுடைய நாட்கள் இந்த பூமியிலங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப துல்ஹஜ் முடிஞ்சு ரசூல்லா திரும்ப மதீனாக்கு வராங்க. முஹர்ரம் மாதம் கிடக்குது.
சஃபர் மாதம் வருது. அந்த சஃபர் மாதத்துல ரசூலுல்லா உஹதுல ஷஹீதானவங்க ஆனாங்கல்ல, அவங்களுக்காக அந்த இடத்துல போய் அல்லாஹு கிட்ட இறைஞ்சி பிரார்த்திச்சாங்க. அவங்களுக்காக அங்க தொழுதாங்க. அதே சஃபர் மாதத்துல கடைசி நாள் ரசூல்லா ஜன்னத்துல் பக்கில ஒரு ஜனாசா தொழுகைக்கு போறாங்க. தொழுதுட்டு திரும்ப வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அதிகமான தலைவலி. அவங்களுடைய உடலும் பயங்கரமா கொதிக்குது. அவங்களுக்கு எப்படிப்பட்ட தலைவலி அப்படின்னா, அந்த தலைவலி காரணமா அவங்க தலைக்கு மேல கட்டி இருந்த அந்த துணிக்கு மேல அவங்களுடைய சூடு வெளியே தெரியுது. அந்த தலைவலியின் காரணமாக அவங்க கட்டியிருந்த அந்த தலைக்கு மேல இந்த துணிக்கும் மேல அந்த சூடு வெளியே வருது. அந்த அளவுக்கு ரசூல்லாவுடைய தலைவலி அதிகமா இருந்துச்சு. இதே தலைவலியோட ரசூல்லா கிட்டத்தட்ட 2 வாரம் நோயால சிரமப்பட்டு அந்த நாட்களை கழிக்கிறாங்க. அந்த நிலையிலையும் ரசூலுல்லா அந்த முதல் ஒரு வாரம் அவர்கள் மனைவியரிடத்தில் நீதத்தை பாருங்களேன். ரசூல்லா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனைவியரிடம் போறவங்களா இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனைவியோட டர்ன் இல்லையா? அப்ப ரசூலுல்லா ஒவ்வொரு மனைவியர்கிட்ட போகும்போதும் அவங்க கேட்டாங்களாம், நாளை நான் எங்கிருப்பேன், நாளை நான் எங்கிருப்பேன் அப்படின்னு கேட்டுட்டே இருக்காங்க. அன்னைக்கு ரசூலுல்லா மைமுனா ரலியல்லாஹு அவங்க வீட்டுக்கு போறாங்க. அவங்கள்ட்டையும் போய் நாளை நான் எங்க இருப்பேன் அப்படிங்கறத விசாரிக்கிறேன். அப்ப மைமுனா ரலியல்லாஹுக்கு புரியுது, ரசூலுல்லா ஏதோ சொல்ல வர்றாங்க, ஏதோ பிரியப்படுறாங்க அப்படின்னு. அப்ப அவங்க கேக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க எதை விருப்பப்படுகிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. என்னுடைய நோய் காரணமாக இப்ப நான் இருக்கிற இந்த வேதனையில இருக்கேன். இந்த நோயின் காரணமாக எனக்கு உடல் நிலை சரியில்லை இல்லையா? இந்த நாட்களை நான் ஆயிஷா ரலியல்லாஹுடைய வீட்டுல கழிக்க விரும்புறேன் அப்படிங்கறத தன்னுடைய விருப்பத்தை சொல்றாங்க. உடனே அவங்களும் மித்த மனைவிகளும் சேர்ந்து அவங்க நாட்களை விட்டு கொடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க வீட்டுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப ரசூலுல்லா அவங்க போற அந்த காட்சி எப்படி இருந்தது தெரியுமா? ரசூலுல்லாக்கு பயங்கரமான ஒரு தலைவலி. அந்த தலைவலியின் காரணமாக அவங்கனால தரையில நல்ல காலை பதிச்சு நடக்க கூட முடியல. ஒரு பக்கம் அலி ரலியல்லாஹு அவங்களும், இன்னொரு பக்கம் ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்களும் கைய தோல்ல போட்டுட்டு கூட்டிட்டு போறாங்க. அந்த காட்சி ரசூலுல்லாவுடைய கால்கள் தரையில அப்படியே உரசிக்கிட்டே போகுது. அவங்க காலை பதிச்சு பூமியில ஊனி நடக்க முடியல. தன்னுடைய உடல்ல வேதனை அதிகமாயிட்டே இருக்கனால அந்த காலை அப்படியே உரசிக்கிட்டே கூட்டிட்டு போறாங்க. இந்த காட்சிய சஹாபாக்கள்லாம் பாக்குறாங்க. பார்த்துட்டு, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன ஆச்சு? அவங்களுக்கு ஏற்பட்ட இந்த தலைவலியின் காரணமாகவே நம்முடைய தூதர் நம்மளை விட்டு பிரிய போறாங்களோ அப்படின்னு எல்லா சஹாபாக்களுக்கும் கவலை வந்துருச்சு. இந்த நம்முடைய அல்லாஹுடைய இந்த தூதரை நம்ம இந்த மாதிரி பார்த்ததே இல்லையே. நம்முடைய தூதர் எப்பேற்பட்டவர், எந்த அளவுக்கு திடகாத்திரமானவர், எப்பேற்பட்ட வீரர், எப்பேற்பட்ட கம்பீர தோற்றத்தை உடையவர். அவர் இப்படி காலு தரையில உரசிட்டு கூட்டிட்டு போறாங்களேன்னு அவங்க வருத்தப்பட்டாங்க. ஏன் சஹாபாக்கள் இந்த அளவுக்கு வருத்தப்பட காரணம் அப்படின்னா, ரசூல்லா எப்பேற்பட்டவங்க தெரியுமா? 60 வயதை கடந்தவராலும் அவர் மிக மிக ஆரோக்கியமாக கம்பீரமான தோற்றத்தை உடையவர். ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பானவர். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனால இருக்கும்போது அவங்க இறப்பதற்கு ஓராண்டு அல்லது 2 ஆண்டுகளுக்கு முன் நடந்த சம்பவம் இது. மதீனால ஒரு இரவு பயங்கரமான ஒரு சத்தம் கேக்குது. அந்த சத்தத்தை கேட்டுட்டு மதீனால இருக்க மக்கள்லாம் வீட்ல இருந்து வெளியே பாக்குறாங்க. பார்த்தா அந்த இருட்டுல தூரத்துல இருந்து ஒரு நபர் குதிரையில வர்றது தெரியுது. அவங்க யார் வர்றா அப்படின்னு உத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த குதிரையில வர்றது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க மக்கள் கிட்ட நெருங்குனதும் சொல்றாங்க, மக்களே, நீங்க அச்சப்பட வேண்டாம், நீங்க நிம்மதி அடைங்க, அந்த சத்தம் தீங்கிழைக்க கூடியது இல்ல. இப்ப ஒரு சத்தம் கேட்டு அது என்னாச்சு அப்படின்னு கதவை திறந்து எல்லாரும் வெளியே அது என்னன்னு பாக்குறதுக்குள்ள ரசூல்லா அந்த சத்தம் எந்த திசை நோக்கி வந்ததோ அங்க போய் அவங்க பார்த்துட்டே வந்துட்டாங்க. அவங்க போன குதிரையில கடிவாளம் கூட கட்டல. அப்ப 60 வயதை தொட்ட அது கடந்த ஒரு நபர் எந்த அளவுக்கு திடகாத்திரமா இருந்திருக்காரு. இப்ப நம்மளோட வாழ்கின்ற இந்த சமுதாய மக்கள் 60 வயதை கடந்தா ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நினைச்சு பார்த்தா ரசூல்லா எந்த அளவுக்கு திடகாத்திரமா இருந்திருக்காங்கிறது நமக்கு புரியும். அப்ப அப்பேற்பட்ட தூதரை
அந்த கம்பீர தோற்றத்தோடையும் ஒரு ஆரோக்கியத்தோடையும் பார்த்த அந்த தூதரை இந்த நிலையில பார்த்த சஹாபாக்கள் மனம் எல்லாம் ரொம்ப கலங்கி போகுது. நம்மளுடைய தூதர் நம்மளை விட்டு பிரிய போறாரோங்கிற ஒரு கவலை அவங்களுடைய ஆள் மனசுல ஆட்கொள்ளுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நோயாலேயே முதல் வாரம் கிடக்குது. அவங்க இறப்பதற்கு ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடி, இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க, அங்கதான் இருக்காங்க. அவங்க இறப்பதற்கு 5 நாட்களுக்கு முன்னாடி அந்த புதன்கிழமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நோய் இன்னும் அதிகமாகுது. அவங்களுடைய தலைவலியும் அந்த உடல் சூடும் ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. அப்ப ரசூல்லா தன்னுடைய தோழர்கள்ட்ட சொல்றாங்க, தோழர்களே 7 கிணறுகள்ல இருந்து 7 துருத்தி தண்ணி எடுத்துட்டு வந்து என் மேல ஊத்துங்க. எதுக்காக அதை செய்ய சொல்றாங்க அப்படின்னா, நான் போய் மக்கள்கிட்ட ஒப்பந்தம் வாங்கணும், அதனால தண்ணி என் மேல ஊத்துங்கன்னு சொல்றாங்க. ரசூல்லா சொன்ன மாதிரியே சஹாபாக்களும் அதே மாதிரி தண்ணீரை எடுத்துட்டு வந்து ரசூல்லா மேல ஊத்துறாங்க. அப்ப ரசூல்லா போதும் சொல்ற அளவுக்கு ஊத்திட்டே இருக்காங்க. ரசூல்லா ஒரு கட்டத்துல போதும் சொல்றாங்க. இப்ப அவங்களோட உடல் சூடு கொஞ்சம் தணியுது. அந்த நிலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிம்பர்ல ஏறி என்ன ஒப்பந்தம் வாங்கினாங்க தெரியுமா? எந்த தலைவரும் சொல்லாத ஒண்ணு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் அழிப்பானாக. ஏன்? அவங்க தங்களுடைய தூதர் அடக்கம் செய்யப்பட்ட இடங்களை வணங்கும் இடமாக ஆக்கி கொண்டார்கள். அதே மாதிரி நான் இறந்துட்டேன்னா என்னுடைய கபரை நீங்க வணங்கும் இடமாக ஆக்காதீர்கள்னு சொன்னாங்க. இந்த இடத்துல தன்னுடைய தோழர்களுக்கு எச்சரிக்கை செய்யற மாதிரி இந்த முதல் ஒப்பந்தம் சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்ப இருக்கிற தலைவர்களாக இருக்கட்டும், இல்ல ஆரம்பத்துல இருந்த தலைவர்களாக இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே அவங்க உயிரோட இருக்கும் போதே அவங்களுக்காக சிலை வைக்க சொல்லக்கூடியவர்கள், அவங்களுக்காக எங்க போனாலும் கட் அவுட் பேனரும் வைக்கக்கூடியவங்க. அப்பேற்பட்ட இந்த உலகத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்துல உறுதியா இருந்தாங்க இல்லையா? இதனாலதான் இப்ப வரைக்கும் பிற சமூக மக்களாலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போற்றப்படக்கூடியவர்களா இருந்தாங்க. ஏன் இந்த சமூக மக்கள் ஏன் சிறப்பிச்சு சொல்றாங்க அப்படின்னா, எல்லாரும் உருவத்தை கொண்டு ஃபாலோ பண்றாங்க. நமக்கு நம்மளுடைய தூதர் எப்படி இருப்பாரு, அவருடைய முகம் எப்படி இருக்கும்னு தெரியாது, அவருடைய தோற்றம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. ஆனா இந்த சமூகமே அவர் சொன்ன வழிமுறைப்படி வாழுது இல்லையா? இது போதாதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அருள் மிக்கவர்ங்கிறதுக்கு சான்று? அவரை பார்க்காமலேயே, அவரை நேர்ல யாரும் பார்க்காம அவர் எப்படி இருக்காருங்கிறது தெரியாம அவர் சொன்ன வார்த்தைகளையும் அவர் வாழ்ந்து காட்டிட்டு போன வாழ்க்கை வழிமுறையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? சுபஹானல்லாஹ். இப்ப முதல் ஒப்பந்தம் அதை சொல்லிட்டாங்க. 2வதா ரசூல்லா சொல்றாங்க, அவங்கள பழி தீர்த்து கொள்ள மக்களிடம் நான் என்னை ஒப்படைக்கிறேன்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, யாரையாவது நான் அடிச்சிருந்தா இதோ என் முதுகு, என்னை நீங்கள் அடித்துக் கொள்ளுங்கள். யார்கிட்டமாவது நான் கண்ணிய குறைவா நான் பேசியிருந்தேன்னா நான் இருக்கேன், என்னைய பழி தீர்த்துக்கங்கன்னு சொல்றாங்க. அந்த இடத்துல ஒரு சகோதரர் ஒரு தோழர் எழுந்து, யா ரசூலுல்லாஹ், நீங்க என்கிட்ட 3 திருகம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே தன்னுடைய உறவு சகோதரரான ஃபலுல் இப்னு அப்பாஸ்ட சொல்லி, ஃபலுலே அதை நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு. இந்த விஷயம் எல்லாம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் தன்னுடைய இறுதி தருவாயில எப்படி எல்லாம் நடந்துக்கணும், எதையெல்லாம் நம்ம கரெக்டா செய்யணுங்கிறத ரசூலுல்லாஹ் அப்படியே அடியடியாக நமக்கு இங்க விளக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. அடுத்ததாக ரசூல்லா தன்னுடைய தோழர்களை நோக்கி சொல்றாங்க. அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, புகாரில இடம்பெற ஹதீஸ். ஒரு அடியான் ஒரு அடியான்ட்ட அல்லாஹ் கேட்கிறானா, உனக்கு இந்த பூமியில உள்ளதும் அந்த பூமியும் இந்த பூமியில் உள்ள நன்மையும் வேணுமா, அல்லது மறுமையும் மறுமையில் உள்ள என்னிடத்தில் உள்ள நன்மையும் வேண்டுமா அப்படின்னு அந்த அடியான்ட்ட அல்லாஹ் கேட்கிறான். அதுக்கு அந்த அடியான் என்ன சொன்னான் தெரியுமா? நான் அல்லாஹ்விடம் உள்ளதையே தேர்ந்தெடுத்து கொண்டேன் அப்படின்னு அந்த அடியான் சொல்லிட்டான் அப்படின்னு தன்னுடைய தோழர்கள் கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை சொல்றாங்க. இதை சொல்லும் போது எல்லா தோழர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மித்த முறை எப்படி அறிவுரை கூறுவாங்களோ, தனக்கு ஹதீஸ் பரிமாறுவாங்களோ அதே மாதிரி அதை கேட்டுட்டு இருக்காங்க. பின்னாடி இருந்து ஒரு அழுகுரல் சத்தம் பயங்கரமா கேக்குது. யார் அழுகுறா அப்படின்னு எல்லா சஹாபாக்களும் திரும்பி பார்த்தா அங்க நம்ம அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க அழுதுட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு மித்த சஹாபாக்கள்லாம் இந்த வயதானவர் இதுக்கு போய் ஏன் அழுகுறாரு? ஒரு அடியான்ட்ட அல்லாஹ் கேட்கிறான். இப்ப அந்த அடியான் அல்லாட்ட உள்ளதானே தேர்ந்தெடுத்துக்கிறேன்னு சொல்றான். இதுக்கு ஏன் இவர் அழுகுறாரு அப்படின்னு அந்த சஹாபாக்கள் நினைச்சாங்க.
ஆனா அவங்களுக்கு அப்ப தெரியல. அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு தோழர் சொல்றாரு, எங்கள்லயே ரொம்ப கல்வி அறிவு பெற்றவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தான். ஏன் அப்படின்னா அவருக்கு தான் தெரிஞ்சது, அப்ப ரசூலுல்லாஹ் அடியான்னு சொன்னது அவங்களதான். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கதான். அவங்களையே அடியான்னு சொன்னது அவங்களதான் அப்படிங்கிறது அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு அப்பயே புரிஞ்சிருக்கு. அப்ப ரசூல் நம்மை விட்டு பிரிய போறார் அப்படிங்கறத தெரிஞ்சனாலதான் அவர் அழுது இருக்காரு அப்படிங்கறத பின் நாட்கள்ல இந்த சஹாபாக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப இந்த இடத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க அழுதுட்டு இருக்காங்க இல்லையா? இப்ப ரசூல்லா ரெண்டு நபர்களை சிறப்பிச்சு கூறுறாங்க. முதல் நபர் அன்சாரிகள். அந்த அன்சாரிகளுடைய விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அன்சாரிகள் யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சொந்த மக்கள், சொந்த உறவினர்கள், அவங்களுடைய சொந்த நாட்டை விட்டு விரட்டி அடிக்கும் போது, கொலையே செய்ய முயற்சி செய்யும் போது, இந்த அன்சாரிகள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரவணைச்சு, ஆற தழுவி, தன்னுடைய நாட்டுல அவங்களை இருக்க வச்சு, தங்களுக்கு தலைவராக ஆக்கி கொண்டாடினவங்க இந்த அன்சாரிகள். அப்பேற்பட்ட இந்த அன்சாரிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அன்சாரிகள் என்னுடைய ஈரலும் இதயமும் போன்றவர்கள். ஒரு மனிதனுக்கு இதயம் துடிக்கிறது நின்றுச்சுன்னா அவ்வளவுதானே. அப்ப இந்த இதயத்துக்கு ஒப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளை சொல்றாங்க. அவங்கள யாராவது நற்செயல்கள் செஞ்சா அதை நீங்க ஏத்துக்கங்க. அவங்கள யாராவது தப்பு பண்ணிட்டா நீங்க மன்னிச்சுக்கங்க அப்படிங்கிற விஷயத்த இந்த இடத்துல மக்கள்கிட்ட ஒப்பந்தமா வாங்குறாங்க. ஏன் அப்படின்னா அந்த அன்சாரிகள் மேல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவ்வளவு ஒரு மதிப்பும் மரியாதையும் பிரியமும் கொண்டிருந்தாங்க. தனக்கு பின்னும் இந்த சமுதாய மக்கள் அன்சாரிகள்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கணுங்கிறதுக்காக இந்த ஒப்பந்தத்தை வாங்குறாங்க. அடுத்தபடியாக அபூபக்கர் ரலியல்லாஹு விஷயத்துல சொல்றாங்க, இந்த உலக மக்கள்லயே நட்பாலையும் பொருளாலையும் எனக்கு அதிகம் அதிகம் உதவியது இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு தான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மக்கள்ல நீங்க எனக்கு எல்லாரும் செஞ்ச நற்காரியங்களுக்கு உபகரணத்துக்கு நான் திரும்ப செஞ்சுட்டேன். ஆனா அபூபக்கர் அவரு எனக்கு செஞ்ச உபகாரத்துக்கு அது அல்லாஹ்விடத்துல இருக்கு கூலி அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு மிம்பர்ல இருந்து இறங்குறதுக்கு முன்னாடி சொல்றாங்க, இந்த பள்ளிவாசலுடைய எல்லா வீட்டினுடைய வாயில்களையும் அடைத்து விடுங்கள், அபூபக்கர் ரலியல்லாஹுடைய வீட்டு வாயிலை தவிர. அப்ப இந்த இடத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு கண்ணியம் கொடுத்திருக்காங்கிறது நமக்கு தெரியும். அப்ப அடுத்து வியாழக்கிழமை வருது. இந்த வியாழக்கிழமை மக்ரீப் தொழுகை வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு ஒரு தலைவலியிலையும் அவ்வளவு ஒரு உடல் வேதனையிலையும் நோயினுடைய தாக்கம் அதிகமா இருந்த போதிலும் எல்லா நேர தொழுகையிலையும் அவங்கதான் இமாமத் பண்ணக்கூடியவங்களா இருந்தாங்க. எந்த வக்து வரைக்கும்? வியாழக்கிழமை மக்ரீப் தொழுகை வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இமாமத் பண்ணிட்டாங்க. அந்த மக்ரீப் தொழுகையில வல் முர்சலாத்தி உர்ஃபன் சூறாவை சொல்லி தொழுக வைக்கிறாங்க. அதுதான் அவங்க தொழுக வச்ச கடைசி தொழுகை. அந்த தொழுகை முடிஞ்சதும் ரசூல்லா வீட்டுக்கு போறாங்க. அங்க ரசூல்லா மயங்கி விழுந்துடுறாங்க. மயங்கி விழுந்தவங்க கண்ணு முழிச்சு பாக்குறாங்க. யா ஆயிஷாவே, மக்கள் எல்லாம் தொழுதார்களா அப்படின்னு கேக்குறாங்க. யா ரசூலுல்லா, நீங்கள் இல்லாமலா? நீங்கள் இல்லாமல் இந்த மக்கள் எப்படி தொழுவார்கள் அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க பதில் சொல்றாங்க. அப்ப ரசூல்லா சொல்றாங்க, ஆயிஷாவே தண்ணி எடுத்துட்டு என் மேல ஊத்துங்க, உங்களுடைய வேதனை உங்களுக்கு அதிகமா இருக்கு, தலைவலி, தண்ணி எடுத்துட்டு என் மேல ஊத்துங்க அப்படின்னு. இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு தண்ணி எடுத்து ஊத்துறாங்க. ரசூல்லா மறுபடியும் மயக்கம் போடுறாங்க. அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப எந்திரிக்கிறாங்க. மறுபடியும் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க கிட்ட அதே கேள்வியை கேட்கிறாங்க, மக்கள் எல்லாம் தொழுதார்களா? யா ரசூலுல்லா, நீங்க இல்லாம எப்படி தொழுவாங்கன்னு ஆயிஷா ரலியல்லாஹு அதே பதிலை சொல்றாங்க. இதே மாதிரி ரசூலுல்லா 4 முறை மயங்கி எழுந்து மயங்கி எழுந்து இதே கேள்வியை கேட்கக்கூடியவங்களா இருந்தாங்க. ஒரு நிலையில ரசூலுல்லானால அடுத்து தொழ வைக்க முடியாத உடல் அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. அது வரைக்கும் மக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் வந்துருவாங்க, நம்மளை தொலை வச்சிருவாங்க அப்படின்ட்டு ரசூல்லாவுடைய வருகைக்காக எல்லாரும் அவங்களுடைய வாயிற்கதவை பார்த்த மேனிக்கு எல்லா சஹாபாக்களும் எதிர்பார்த்து கொண்டே இருந்தாங்க. அப்ப ரசூல்லா தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக என்னுடைய சமுதாயம் இருக்கணும்னு சொல்லிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹுடைய தலைமையில மக்களுக்கு தொலை வைக்க சொல்றாங்க. இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு தலைமையில மக்கள் எல்லாம் தொழுகிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயிரோட இருக்கும்போது கிட்டத்தட்ட 17 வக்துகள் மக்களுக்கு தொலை வைத்தார்கள்.
அல்லாஹ்வுடைய கிருபையில வெள்ளிக்கிழமையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கு. சனிக்கிழமையும் கிடக்குது. ஞாயிற்றுக்கிழமையும் நோயுடைய தாது அதிகமாயிட்டே இருக்கு. அந்த ஞாயிற்றுக்கிழமை ரசூலுல்லாஹ் தங்கிட்ட இருக்கிற கொஞ்ச நஞ்ச பொருட்களையும் முழுமையுமாக தர்மம் செஞ்சுறாங்க. திங்கட்கிழமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நாள். அந்த இறுதி நாள்ல அந்த காலை பொழுது ஃபஜர் நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உடல் நிலை கொஞ்சம் முன்னேறின மாதிரி தெரியுது. மக்கள் எல்லாம் தொழுகைக்கு தயாராயிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க ஃபஜ்ருடைய தொழுகைக்கு தொழ வைக்க தயாராகி அங்க தக்பீர் சொல்லிட்டாங்க. மக்கள் எல்லாம் தொழுவதற்கு நின்னுட்டாங்க. ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாயில் உள்ள அந்த திரையை நீக்கி மக்களை பாக்குறாங்க. மக்கள் எல்லாம் அணி அணியாக நின்று அந்த தொழுகிற அந்த காட்சியை பார்த்து ரசூலுல்லாஹ் சிரிக்கிறாங்க. ஆனந்தமா சிரிக்கிறாங்க. அந்த சிரிப்புக்கு காரணம் என்ன? தனக்கு பின்னும் இந்த சமுதாயம் இறை வணக்கத்தில் சரியா இருக்கும், ஒரே அணியில இருக்குங்கிறத பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் அவ்வளவு ஒரு சந்தோஷமா ஒரு புன்முறுவலோட சிரிச்சாங்க. இப்ப ரசூல்லா முகத்தை பார்த்ததும் சஹாபாக்கள்லாம் அந்த தொழுகையில ஒரு சலசலப்பு ஏற்பட்டுச்சு. ரசூல்லா நம்ம நல்லாயிட்டாங்க, நமக்கு இமாமத் பண்ண வந்துட்டாங்க அப்படின்னு அந்த தொழுகையில சலசலப்பு ஏற்படவும் ரசூலுல்லாஹ் நீங்கள் உங்களுடைய தொழுகையை முழுமைப்படுத்தி கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய திரையை மூடுறாங்க. இந்த இடத்துல அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அந்த ஒரு சிரிச்ச முகம்தான் நாங்க ரசூல்லாவை பார்த்த கடைசி தருணம். உயிரோட பார்த்த அந்த கடைசி தருணம், அவர்களுடைய அந்த சிரிச்ச முகம்தான் நாங்க பார்த்த கடைசி தருணம்னு சொல்றோம். அல்லாஹ் அக்பர். இப்ப ரசூல்லா இந்த திரையை நீக்கிட்டு உள்ள போறாங்க, வீட்டுல இருக்காங்க. அப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்கள பார்க்க வராங்க. ரசூல்லா தன்னுடைய மகளான ஃபாத்திமா ரலியல்லாஹுட்ட பேசுறாங்க. அடுத்து தன்னுடைய மனைவிமார்களுக்கு அறிவுரை சொல்றாங்க. இதெல்லாம் கிடக்குது. அந்த நேரத்திலையும் தனக்கு உடம்புக்கு முடியாத, அதாவது தன் வேதனை தாங்க முடியாத அளவுக்கு கூட ரசூல்லாவுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் இந்த சமூகத்துக்கு சொன்னது என்ன தெரியுமா? மக்களே நீங்கள் தொழுகையை பேணுங்கள், மக்களே தொழுகையையும் நீங்கள் உரிமையாக்கி கொண்டவர்களையும் பேணுங்கள்ங்கிற விஷயத்த பல முறை திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கடைசி நாள் அவங்க எனது வீட்டில் எனக்குரிய நாள்ல இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க கூப்பிடுறாங்க, ஆயிஷாவே, எனக்கு வேதனை அதிகமாகுது. கைபர் போர்ல நான் சாப்பிட்டேன் இல்லையா விஷம், அந்த விஷத்துடைய தாக்கத்தை நான் இப்ப உணர்றேன். என்னுடைய நரம்புகள் எல்லாம் துண்டு துண்டு ஆகுறத நான் உணர்றேன் அப்படின்னு ரசூல்லா சொல்றாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு வேதனை அனுபவிச்சிருக்காங்க. நரம்புகள் எல்லாம் துண்டு துண்டா ஆகுறத உணர்றேன்னு சொல்ற அளவுக்கு ரசூல்லாவுடைய இறுதி கட்டத்துல அவங்களுடைய வேதனை அதிகமாகுது. இப்ப ரசூல்லா சொல்ற வார்த்தை, லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி சக்கராத். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, நிச்சயமாக மரணத்திற்கு பல மயக்கங்கள் உள்ளன அப்படின்னு ரசூல்லா சொல்லுவாங்க. அவங்களுடைய நிலை, அவங்களுடைய வேதனை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல ரசூல்லாவுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் சத்தமா வந்தது, வாயிலிருந்து முணுங்குற மாதிரி இருக்கு. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க ரசூல்லாவுடைய வாய்க்கிட்ட தன்னுடைய காதை வச்சு ரசூல்லா என்ன சொல்றாங்கன்னு கேட்க வராங்க. அப்ப ரசூலுல்லாஹ் தன்னுடைய கைகளை உயர்த்தி அல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, யா அல்லாஹ், என்னை மன்னிப்பாயாக, என் மீது கருணை காட்டுவாயாக, உயர்ந்த நண்பனுடன் என்னை சேர்த்து வை, உயர்ந்த நண்பனுடன் என்னை சேர்த்து வை, உயர்ந்த நண்பனுடன் என்னை சேர்த்து வைன்னு 3 முறை சொல்றாங்க. அவங்களுடைய உயர்ந்த கை சாய்ந்தது. அல்லாஹ் அக்பர். ஒரு மிகப்பெரிய சகாப்தத்தை இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டி இவ்வாறு வாழ முடியும்னு இந்த மக்களுக்கு நமக்கெல்லாம் வழிகாட்டி ஒரு மிகப்பெரிய சகாப்தம் அப்ப அங்க முடிவுக்கு வருது. இவர் போன்ற ஒரு மனிதர் இதற்கு முன்னாடியும் பிறக்கல, இதற்கு பின்னாடியும் பிறக்க போவதில்லை அப்படிங்கிற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு உன்னத மனிதரா, ஒரு அருள் வடிவானவரா இங்க வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அப்ப அந்த சஹாபாக்களுடைய நிலை எப்படி இருந்தது தெரியுமா? உள்ள இருந்து அழுக சத்தம் வருது, வெளியே உமர் ரலியல்லாஹு அவங்க நின்னுட்டு இருக்காங்க. பெண்களுடைய அழுகுரல் சத்தம் கேட்டதும் அவர் உள்ள வராரு. உள்ள வந்து பார்த்துட்டு ரசூல்லாவை அந்த நிலையில பார்த்துட்டு உமர் ரலியல்லாஹு அவங்கனால அதை ஏத்துக்கவே முடியல. அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க மயக்கத்துல இருக்கீங்களா?
அல்லாஹுடைய தூதரே, நீங்க மயக்கத்துல இருக்கீங்களா? நீங்க ஆழ்ந்த மயக்கத்துல இருக்கிறீர் போலும் சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்றாங்க. அப்ப உமர் அலில்லாஹோட கூட வந்த முகீரார் அலில்லாஹ் சொல்றாங்க, உமரே, அல்லாஹ்வுடைய தூதர் இறந்து விட்டார் போலும் அப்படின்னு சொன்னதுமே உமர் அலில்லாஹ், முகீரா, நீங்க வாயை மூடுங்க. இதுக்கு மேல நீங்க பேசுனீங்கன்னா நான் உங்க அவருக்கு கோபம் அதிகமாயிருச்சு. நீங்க வாயை மூடுங்கன்னு சொல்லிட்டாங்க. மூசா அலியல்லாஹு அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்படி அல்லாஹ் கிட்ட பேச போனாங்களோ அதே மாதிரி நம்முடைய தூதர் அல்லாஹ்ட்ட பேச போயிருக்காங்க. யார் முகம்மது இறந்துட்டாருன்னு சொல்றாங்களோ அவங்க கைய கால நான் வெட்டுவேன்னு சொல்லிட்டு அவரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறந்துட்டதை ஏத்துக்கவே முடியாம வீட்டு வாசல்ல உருகுன வாளோட நிக்கிறார். உமருடைய நிலை இப்படி. மீதி தோழர்கள் எல்லாம் உமர் அலில்லாஹ் சொல்றது உண்மையா? நம்மளுடைய தூதர் நம்மளை விட்டு போகலல்ல, நம்மளோட இருக்காங்களாங்கிற ஒரு ஆசுவாசத்தோட உமர் அலில்லாஹ் பின்னாடி நிக்கிற ஒரு கூட்டம். அல்லாஹ்வுடைய தூதர் நம்மளை விட்டு போயிட்டாராங்கிற கவலையில அந்த மதீனாவே இருண்டு இருந்துச்சு. அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த மதீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரகாசமான நாளும் சந்தோஷமான நாளும் எது தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மதீனாவுக்குள்ள வந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மதீனாவை விட்டு பிரிஞ்சது இந்த மதீனாவுக்கே ஒரு இருண்ட நாளும் ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமிக்க நாளுமாகும்னு அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. இந்த இடத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு வராங்க. அவங்க உள்ள வந்து ரசூல்லா கிபரா நாட்டு துணியை வச்சு அவங்கள போர்வை வச்சு மூடி இருக்காங்க. அந்த போர்வையை நீக்கிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அவங்கள கட்டி பிடிச்சு அவங்களுடைய முகத்துல முத்தமிடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். இறைவன் உங்களுக்கு 2 மரணத்தை தரமாட்டான். ஒரு மரணத்தையே நீங்கள் பொருந்திக் கொண்டீர்கள் அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாங்க. எல்லா நிலையிலையும் அபூபக்கர் ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நட்பால இணைந்தவங்க இல்லையா? சின்ன வயசுல இருந்து அவங்க நட்பு இல்லையா? அப்பேற்பட்டவர் மீதி எல்லா நிலையிலையும் ரசூல்லா கிட்ட எது சொன்னாலும் அழுகக்கூடியவர்களாக இருந்தாங்க இல்லையா? இறைவனுக்கு அஞ்சிய நிலையில இப்ப ரசூல்லா பிரிய போறாங்கிற அந்த விஷயத்தை கேட்டு அழுதாங்க இல்லையா? அப்பேற்பட்டவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்ச அந்த தருணத்துல எந்த அளவுக்கு ஒரு நிதானத்தோட இருந்தார் தெரியுமா? இது ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு பயிற்சி அளித்தது. தன்னுடைய தோழர்களுக்கு ரசூலுல்லாஹ் பயிற்சி அளித்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு வெளியே வராங்க. உமர் ரலியல்லாஹு பார்த்து, உமரே நீங்கள் அமருங்கள், உமரே நீங்கள் அமருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அதை கேட்கக்கூடிய நிலையில அவர் இல்ல. அப்ப ஆஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க விறுவிறுன்னு மிம்பருக்கு போறாங்க. அங்க போய் அபூபக்கர் ரலியல்லாஹு உரையாற்ற ஆரம்பிக்கிறாங்க. யாரெல்லாம் முகம்மதுவை வணங்கினீர்களோ, இதோ பாருங்கள், நிச்சயம் முகம்மது மரணித்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களில் யார் அல்லாஹை வணங்கினாரோ, நிச்சயமாக அல்லாஹ் என்றென்றும் உயிருடன் இருப்பவன், அவன் மரணிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை ஓத ஆரம்பிச்சிடறாங்க. முகம்மது நபி ஒரு தூதரே அன்றி வேறல்ல. அவருக்கு முன்னரும் இவ்வாறு பல தூதர்கள் சென்றிருக்கிறார். அவர் இறந்து விட்டால் அல்லது வெட்டப்பட்டு விட்டால் நீங்கள் புறங்காட்டி சென்று விடுவீர்களா அப்படிங்கிற அத்தியாயம் 3 144வது வசனத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க ஓதுறாங்க. அதை ஓதுனதும் சுத்தி இருந்த சஹாபாக்கள் எல்லாம் அந்த வசனத்தை அப்பதான் புதுசா கேட்கிற மாதிரி அவங்க அந்த வசனத்தையே திரும்ப திரும்ப ஓதி தன்னுடைய கவலை கிடமான அந்த அவங்களுடைய உள்ளத்தை அவங்க ஆத்திக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில எல்லா சஹாபாக்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க சொன்னதை ஏத்துக்கிறாங்க. அல்லாஹ் மட்டுமே என்றென்றும் உயிரோடு இருப்பவன், நம்மளுடைய தூதர் நம்மளை விட்டு பிரிந்து விட்டார். இப்னுல் முசையிப் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அல்லாஹ் மீது ஆணையாக அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த வசனத்தை ஓதுனதும் அவர் சொன்னதுதான் உண்மை அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த தருணம் என்னோட காலெல்லாம் ரொம்ப சோர்ந்து போய் என்னால நிக்க முடியாம நான் பூமியில சாஞ்சுட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறந்துட்டாங்கிறத உணரும் போது என்னால இந்த பூமியில நிக்க கூட முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு சஹாபாக்களுடைய நிலையும் இவ்வாறு இருந்தது. இதையும் தாண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனக்கு பின்னாடி ஒரு தலைமையையும் நிர்வகிச்சுட்டு போனாங்க. எந்த ஒரு தலைவரும் இந்த உலகத்துல செய்யாத ஒரு விஷயத்த ரசூலுல்லாஹ் தனக்கு பின்னாடி ஒரு தலைமையையும் உருவாக்கி விட்டு போனவர் இல்லையா? அந்த இடத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க தலைமை ஏத்துக்கிறாங்க. தலைமையை ஏத்துட்டு அடுத்தடுத்த காரியங்கள் நடக்குது. இப்ப கடைசி தருணத்துல கூட மக்களுக்கு எது முக்கியமோ அதை வலியுறுத்தி மக்கள் தனக்கு பின்னாடி எப்படி இருக்கணும்,
தனக்கு பின்னாடி ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு அந்த சஹாபாக்களுக்கு பயிற்சி அளித்துட்டு போன ரசூலுல்லாஹ். அவர் அருளே வடிவானவர் தானே. அவர் வாழும் போதும் அருள் வடிவானவராக, அவர் இறக்கும் போதும் அருள் வடிவானவராக வாழ்ந்துட்டு போயிட்டார் இல்லையா? சுபஹானல்லாஹ். இப்பேற்பட்ட அந்த அருளே வடிவான அந்த மனிதர் மீது அல்லாஹும் அருள் புரிந்தான். எப்பேற்பட்ட அருள் புரிந்தான்? அப்பேற்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹ் எந்த ஒரு இடத்திலையும் யா முஹம்மதுன்னு கூப்பிட்டது கிடையாது. யா முஹம்மது அப்படின்னு அல்லாஹ் அழைத்தது கிடையாது. எல்லா இடத்திலையும் முஹம்மதுன்னு சொல்லப்படுற இடத்துல எல்லாம் கூட ரசூலுல்லாஹ்னு, அல்லாஹ்வுடைய தூதர் முகமதுன்னு அல்லாவே சொல்றான். அந்த சமுதாய மக்களுக்கு யா முகமதுன்னு அழைக்காதீங்க, அல்லாஹ்வுடைய தூதர்னு அழைங்கங்கிற கட்டளை இடுறான். இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய இடத்திலும் கண்ணியம் மிக்க அருள் பெற்ற மனிதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. இப்ப இந்த இடத்துல நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்தை நினைவு கூறணும். பெண்களாகிய நமக்கு அல்லாஹ்விடத்துல கேட்கப்படுற கேள்வியில ஒண்ணு நம்மளுடைய பிள்ளைகளுடைய வளர்ப்பு இல்லையா? நம்மளுடைய பிள்ளைகளுடைய வளர்ப்புல நமக்கான கேள்வி கணக்கு இருக்கு இல்லையா? அந்த கேள்வி கணக்கு அல்லாஹ் நமக்கு லேசாக்கும். நம்மளுடைய பிள்ளைகள்லாம் இப்ப உள்ள இந்த நவீன உலகத்துல என்ன ஒரு எதிர்பார்ப்போட, அதிகமான எதிர்பார்ப்போட இருக்குது. தனக்கான ஒரு ரோல் மாடலை ரொம்ப தேடக்கூடிய பிள்ளைகளா இருக்கு. ஒரு குழந்தைங்க நான் எலான் மஸ்க் மாதிரி வரணும், நான் ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரி வரணும், ஒரு சில குழந்தைகள் நான் அந்த சினி ஸ்டார் மாதிரி வரணும், இந்த சினி ஸ்டார் மாதிரி வரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்துல நம்மளோட பிள்ளைகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ரோல் மாடலா ஆகும். எப்படி அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கை முறை, வாழ்க்கை வரலாறை நாம நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்மளுடைய பிள்ளைகளோட சந்திக்கக்கூடிய ஒரு சூழல்லையும் அந்த பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளோ சிக்கல்களோ அப்ப அந்த இடத்துல எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில இப்படி நடந்துச்சுப்பா, அதை இவங்க இப்படிதான் ஃபேஸ் பண்ணாங்க, இது இப்படிதான் சால்வ் பண்ணாங்கன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளுடைய தூதரை முன்னிறுத்தி முன்னிறுத்தி சொல்லக்கூடியவர்களாகவும் அவங்களுடைய வாழ்க்கை முறையில அவங்க வாழ்ந்த அந்த பண்புகளை நமக்குள்ளையும் கொண்டு நன்மையை பெறக்கூடிய மக்களாக இருக்கணும். ஈருலகிலும் வெற்றி அடையக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியருளும். யா ஐயுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல. ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை வழிபடுங்கள், அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றுங்கள். இந்த வசனத்தோட என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருள் வடிவானவர் அப்படிங்கிற இந்த தலைப்புல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படியெல்லாம் தன்னை சுத்தி இருக்க மக்களுக்கு ஒரு பயனுள்ள ஒளி வீசக்கூடிய ஒரு விளக்கை போல இருந்தாங்க அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த அருள் எப்படி இந்த உலகத்தை விட்டு நீங்குச்சு, அது போனதுக்கு அப்புறம் தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு அது என்னென்னலாம் பாதிப்பை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு மனிதருடைய மரணம் அப்படின்னா அது நமக்கு எவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்தும். நம்ம தாய் தகப்பன், நம்ம உடன் பிறந்தவர்களை இவங்கெல்லாம் இல்லாம நம்ம சும்மா பழகிருப்போம். ஒரு 2 நாள் பேசியிருப்போம், இல்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்திருப்போம், இல்ல எப்பயோ நம்ம கூட ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க, இல்ல எங்கேயோ ஒரு நாள் ஒரு ரயில் பயணத்துல நம்ம பக்கத்துல உட்கார்ந்து வந்திருப்பாங்க. இப்ப அப்படி ஒரு மனிதருடைய மரண செய்தியை நம்ம கேட்கும்போது நம்ம மனசு அதை ஏத்துக்க எவ்வளவு சிரமப்படும். இப்பதானே நான் பார்த்தேன், இப்பதானே நான் கொஞ்ச நாள் முன்னாடி தானே நான் அவங்க கிட்ட பேசினேன், என்கிட்ட நல்லா தானே பேசினாங்க அப்படின்னு எவ்வளவு காரணங்களை நம்ம மனசு தேடும். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக தன்னுடைய உயிரை தியாகம் பண்ண தயாரா இருந்தாங்க. ரசூல்லா சொன்ன ஒரு வார்த்தைக்காக தன்னுடைய ஒட்டுமொத்த சொத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில தியாகம் பண்ணாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒரு வார்த்தைக்காக ரசூல்லா நீங்க சொல்லுங்க அதை நாங்க செய்யறோம் அப்படின்னு தன்னுடைய குடும்பத்தாரோட சேர்ந்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. தன்னுடைய பொருள், தன்னுடைய செல்வம், தன்னுடைய மனைவி, மக்கள், இந்த உலகத்துல இருக்க எல்லாத்தையும் விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல அதிகம் அன்புள்ள மனிதர்களா அவங்க இருந்தாங்க. அப்படி வாழ்ந்த அந்த மக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மறைவை அவங்க எந்த அளவுக்கு ஏத்திருந்திருப்பாங்க. ரசூலா நம்மள பார்த்து சிரிச்சுட்டாங்க. இனி இதே சிரிப்போட நம்மள நோக்கி திரும்ப வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த மக்களுக்கு எஞ்சி இருந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மரணம் தான். இந்த பூமியில வாழும்போது அவங்க இந்த அருள் வடிவான ஒரு மனிதர் கூட வாழ்றதுக்கு பாக்கியம் பெற்றவங்களா இருந்தாங்க.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மரணம் அவங்களுக்கு வலியை ஏற்படுத்தியிருந்தா கூட, அப்படிப்பட்ட ஒரு மனிதரோட என்னுடைய வாழ்நாள நான் கழிச்சிருக்கேன். அந்த மனிதருடைய வாயில எனக்காக ஒரு துஆவ நான் வாங்கியிருக்கேன். அந்த மனிதருடைய கைகளால என்னுடைய கைகள பிடிச்சு நான் ஆறுதல் பெற்றிருக்கேன். அந்த மனிதர் என்னுடைய வீட்டுடைய விருந்துல வந்து பங்கேற்றிருக்காரு. அந்த மனிதர் என்னுடைய மகள திருமணம் பண்ணியிருக்காரு. அந்த மனிதர் எனக்கான ஆறுதலா இருந்திருக்காரு. என்னுடைய பணிகள அவருடைய கரங்களால செஞ்சு குடுத்திருக்காரு அப்படின்னு அவங்க எல்லாருக்கும் தன்னுடைய மனசுல வச்சு ஆனந்தப்படுறதுக்கு ஏதாவது ஒரு நிகழ்வு இருந்திருக்கும் தானே. உங்களுக்கும் எனக்கும் அப்படி என்ன ஒரு நிகழ்வு இருக்கு? ரசூலுல்லாவுடைய மறைவை கேட்டு நம்ம கண்ணீர் சிந்தணும் தானே. ரசூலுல்லாவுடைய இறுதி தருணத்துல ரசூலுல்லாவே தன்னுடைய நரம்புகள் துண்டு துண்டா போகிற மாதிரி எனக்கு வலிக்குதுன்னு சொல்லும்போது அந்த வார்த்தை நமக்கு வலியை ஏற்படுத்துச்சே. இப்ப இப்படிப்பட்ட ஒரு மனிதரை வெறும் செய்திகளா கேட்டு அவருடைய மரணம் நமக்கு இவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னா, இந்த மனிதரோட வாழ்றதுக்கு நம்ம என்ன முயற்சி செய்றோம்? கடந்த காலத்துல போய் அவரோட நம்மளால வாழ முடியாது. ஆனா மறுமையில சுவனத்துல அவரோட வாழ்றதுக்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி வச்சிருக்கானே. ஒரு சஹாபி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கேக்குறாரு. ஒரு இளம் வயது சஹாபி அழுகுறாரு. யா ரசூலுல்லாஹ், எனக்கு உங்கள ரொம்ப பிரிஞ்சிருவேன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் எப்பல்லாம் எனக்கு உங்கள பார்க்கணும்னு தோணுதோ, தூங்கி எழுந்த உடனே நான் பள்ளிக்கு வந்துருவேன். அங்க நீங்க இருப்பீங்க. உங்கள நான் பார்த்துருவேன். ஆனா, ஒருவேளை நான் மரணிச்சு போயிட்டு, நாளைக்கு மறுமையில நம்ம சந்திக்கும்போது, நீங்க ஒரு தூதர், நீங்க உயர்ந்த அந்தஸ்துல இருப்பீங்களே யா ரசூலுல்லாஹ். அங்க வந்து நான் உங்கள எப்படி நான் சந்திப்பேன் ரசூலுல்லாஹ். இந்த பூமியில ஓடி ஓடி உங்கள வந்து நான் பார்த்த மாரி, என்னால மறுமையில வந்து உங்கள பார்க்க முடியாதே. உங்கள நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி அழுகுறாரு. அழுத உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவருக்கு ஒரு ஆறுதல் சொல்றாங்க. இந்த பூமியில நீ யாரை அதிகம் நேசிக்கின்றாயோ, அந்த மனிதரோடு நீ நாளை மறுமையில் எழுப்பப்படுவாய். அவரோட அல்லாஹ் உன்ன சேர்த்து வைப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ இம்மையில இந்த அருள் வடிவானவர பக்கத்துல இருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கல. மறுமையில நமக்காக அப்படி ஒரு வாய்ப்பு தயாரா இருக்கு. அந்த வாய்ப்புக்காக நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? என்ன செஞ்சா அந்த வாய்ப்ப நம்ம பெற்றுக்க முடியும்? எப்படி நம்மளுடைய வாழ்க்கைய ரசூலுல்லாவோட அமைச்சுக்க முடியும்? அவங்க பேசுற சபைகள்ல நம்ம எப்படி ஒரு ஆளா அமர்ந்திருக்கிறது? அவங்களுடைய மகிழ்ச்சியில நம்ம எப்படி ரசூலுல்லாவுடைய சிரிப்ப பார்த்து நம்ம பூரிச்சு போறது? அவங்களுடைய ஆறுதல்கள்ல நம்ம எப்ப கலந்துக்க போறோம்? இப்ப இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நம்மளுடைய பயணம் இருக்கணும் அப்படின்னா, அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? ரசூலுல்லாவுக்கும் நமக்கும் எப்படிப்பட்ட ஒரு தொடர்பு இருந்தா, மறுமையில நம்ம ரசூலுல்லாவோட இணைந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்ப அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். அப்படிங்கிறத பத்தி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம் நேசரும் நாமும் அப்படிங்கிற தலைப்புல இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்சுக்குவோம். இந்த உலகத்துல நான் சரியா வாழணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு சிறந்த மனிதனா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, எனக்கு இதுக்கு ஒரு உதாரணம் வேணும் அப்படின்னா, ரசூலுல்லாவை விட ஒரு சிறந்த உதாரணம் யார் இருந்துற முடியும்? இப்படிப்பட்ட ஒரு மனிதர வெறும் தலைவரா மட்டும் ஏற்றுக்கொள்ளாம, இவரை நம்மளுடைய வாழ்வியல் உதாரணமாக மாற்றி, அவரைப் போல வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும், என்னையும் ஆக்கி அருளணும் அப்படிங்கிற துஆவோட இன்றைய அமர்வ நிறைவு செய்கிறேன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.